உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக சனி பகவான் ஆகிட்டார். உண்மையிலே சனி பெயர்ச்சிக்கு பயப்படணுமா? சனி பகவான் கஷ்டங்களை மட்டுமே தருவாரா? சனி பகவான் நல்லதே செய்ய மாட்டாரா? அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக சனி பகவான் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய கர்ம வினைக்கு தந்தார் போல். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் சில தவறுகள் செஞ்சுருப்போம். இல்லை போன ஜென்மத்து கர்மாவின் பலனாக சில நேரங்களில் சனி பகவான் கெட்ட இடத்துல வரும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவரால் சில பிரச்சனைகள் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சேர்ந்த இடம், அவர் பழகக்கூடிய நண்பர்கள் வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. அதனால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. இது மாதிரி லைஃப்பில் எல்லாருமே சொல்லலாம். கணவன், மனைவி, குழந்தைங்க, அம்மா, அப்பா, இதன் மூலமாக எப்போவுமே ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதில்லை, மனநிலை இருப்பதில்லை. நீங்கள் உங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன நினைப்பீங்க? நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நல்ல 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க. நாளைக்கு என்ன நினைப்பீங்க? நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? சும்மா கடன் தான் வருது, சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சில நேரங்கள் யோசனை வரும். சில நேரங்கள் சில உறவுகளை பிடிக்கும், சில நேரங்கள் உறவுகள் பிடிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய மனநிலை மாறுது. அந்த மனநிலை மாறுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருப்பவர் தான் சனி பகவான். அதனால் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் சனி பெயர்ச்சின்னா பயந்துக்காதீங்க. அது 7.5 சனி, அஷ்டம சனி. அஷ்டம சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க, 7.5 சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. அது உங்களுடைய கர்ம பலனை பொறுத்தது. உங்களுடைய கர்ம பலன் சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்துலேயும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில காலகட்டங்கள், இப்போ உதாரணத்துக்கு தொழில்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் சில பேர் ஒழுங்காக பயன்படுத்திக்கிறது இல்லை. அதே மாதிரி சில நேரங்களில் வேலைக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த வேலை வேண்டாம், அந்த வேலையில் நம்மளுக்கு பெருசாக நல்லது நடக்காதுன்னு நினச்சி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணோம். நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்த்த ஜாதகங்கள் என்னென்னா, தொழில் பண்ணக்கூடாதவர்கள் தொழில் பண்ணுறாங்க. சில பேர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. அதே போல் சில பேர் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த நேரத்தில் மனைவிக்காக, குழந்தைங்களுக்காக, அம்மா அப்பாவுக்காக சில நேரங்கள் வேண்டாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போது கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி தான் உங்களுடைய கர்ம பலன் நடக்குது. இதை தான் கர்ம பலன் சொல்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணீங்க, அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அது மாதிரி கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு இன்பம் வருது அப்படின்னா அதற்கும் மிக மிக முக்கிய காரணமாகிறார் சனி பகவான். அந்த இன்பமாக இருக்கும்போது நம்ம யாரும் அவரை பெருசாக கவனிக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல. ஆனால் கஷ்டப்படும்போது மட்டும், ஐயோ எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு வருத்தப்படும். அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் கர்மக்காரகன். உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்தால் போல். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா, நீங்கள் நிறைய புண்ணியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக இருப்பாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க, தர்மம் தலை காக்கும். அந்த தர்மம் தலை காக்கும் சொல்லும்போது என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு தான் எல்லாம் நல்லது நடக்கும். அப்படி கிடையாது. தர்மம் என்பது தலைமுறைகளை காக்கும். தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது வருங்கால தலைமுறையை சொல்லலாம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களோ, தான தர்மங்கள் செய்கிறீங்களோ, மற்றவங்களுக்கு உதவுறீங்களோ, அவங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாவகம் நல்லா இருக்கும். அதே போல் சனி பகவானுடைய நிலை, சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னும் போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இயற்கையாக ரெகுலராக ஒரு கர்மா நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, படிக்கிற பருவங்களில் படிக்க முடியும், வேலைக்கு சேரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். அதே போல் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதே போல் தொழிலில் வளர்ச்சி பெறுறது, வெளிநாடு பயணம் பண்ணுறது, இது மாதிரி அனைத்து விதமான கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார்.
அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது. என்ன 7.5 சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் வராது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சுருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் நடக்குது. அது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பித்ரு தோஷமாக இருக்கலாம், பித்ரு சாபமாக இருக்கலாம். ஏன்னா போன ஜென்ம பிறவியில் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருக்கலாம், இல்லை உங்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம். அதன் காரணமாக தான் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும். அதே போல் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம். அந்த கஷ்டத்தை கொடுக்குற சனி பகவான் தான். ஆனால் உண்மையிலே சனி பகவான் என்ன கொடுக்குறாருன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு. யாருக்கு சார் வேணும் அனுபவம்? இப்படிலாம் நான் அனுபவம் பண்ணணுமா, கஷ்டப்படணுமா சில பேர் கேட்குறது உண்டு. ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்படும் போது என்ன பண்ணுவீங்க, வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன சொல்வீங்க, இப்போ அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வரும், இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதனால் உங்களுடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றப்படுது. அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த கோயிலில் தீபம் போடுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது சில ஹோமங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் குறையுது. அந்த கர்ம பலன் குறையும் போது வரக்கூடிய வருங்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. அதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை. அது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக பலன் சொல்ல போகிறோம். நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. ஏன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாவே கண்டிப்பாக உங்களுடைய கர்ம பலனை குறைப்பார். அப்போ நீங்கள் பெருசாக பணம் காசு உதவி செய்ய வேண்டாம். இந்த வீடியோவை நீ இந்த ராசி உனக்கு நான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த உதவிகளை கண்டிப்பாக செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய கர்ம பலன் கண்டிப்பாக குறையும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ஒரு விளக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்திறமை வாய்ந்த ராசி. அப்படி இருந்தும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார் வாழ்க்கையில். இந்த கஷ்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களை புரிஞ்சிக்காதவங்களால நிறைய கஷ்டங்கள் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு உறவு சார்ந்த விஷயங்களில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட, முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி. நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு காதல் கை கூடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது நீங்கள் பழகக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. யாரையுமே நம்பாதவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. அதனால தான் பிரச்சனை நிறைய வருது வாழ்க்கையில். விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அஷ்டம சனின்னு சொல்கிறத விட அர்த்தாஷ்டம சனி, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தனால அர்த்தாஷ்டம சனி, அதுலேருந்து ஒரு நிவர்த்தி. அஷ்டம சனியுடைய பாதி அளவு நிறைய பாதிப்புகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. பாதிக்கே தாங்க முடியல சார், இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன் சார் வாழ்க்கையில். நிறைய பேருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுனால பிரிவினை பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி. இந்த சனி பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவினைலாம் எதனால் நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் போயிடும். சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழலாம். இல்லை சார் ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன், நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனை 2 விதமாக இருக்கும். குழந்தை இல்லாதனால ஒரு பிரிவினை, சில பேருக்கு குழந்தை இல்லை. நிறைய விருச்சக ராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுமாதிரி விருச்சக ராசியில் இருந்த ஆண்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயிரினங்கள் சம்மந்தமான குறைபாடு பிரச்சனைகள், அதனால் குழந்தை பேர் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஆனால் டாக்டர்கிட்ட போனோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், டெஸ்ட்டாக எடுத்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அர்த்தாஷ்டம சனி காலத்தில் தேவையில்லாத செலவுகள் நடக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்த்து அதற்கான நிவர்த்தி கிடைச்சி குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் சனி பெயர்ச்சி கொண்டு போகுது. அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். முக்கியமாக நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தோல்வி அடைந்தவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக நடக்கும். காதலிச்சிட்டு இருக்கீங்க, அதில் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தலாம். இல்லை காதல் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லி அதை திருமணமாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் கொடுப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடம் தான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் நீண்ட காலமாக நடைபெறாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். மறு திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு. அதான் ரொம்ப முக்கியம். திருமணமாகி பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறு திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல் வேலை இல்லாதவர்கள் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வேலை இல்லாதவர்கள் தயவுசெய்து வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள். சார் நான் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் சார், வெளியூர் ட்ரை பண்ணுறேன் சார், கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வரக்கூடிய மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் வாய்ப்புகள் கிடைக்கும். சார் உள்ளூரில் கிடைச்சா கிடைக்காதா சார்னா கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த பதவி, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் வேலையில் கிடைக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கார். திருப்பி எனக்கு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் உங்களை பற்றி ஒரு சுய சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரும். நிறைய விருச்சிகராசி என்பவர்கள் என்ன பிரச்சனைனா, அம்மாவுக்காக வாழ்க்கையில் வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால் அம்மாவுக்காக இல்லை உங்களுடைய சிந்தனைகளில் ஏதாவது ஒரு தவறு நடக்கிறதுனாலையும் நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த விருச்சிகராசி என்பது. அதே போல் நிறைய விருச்சிகராசி என்பது தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், கடன் பிரச்சனை, எதுவுமே நடக்கலை சார், ஒரு 2.5 வருஷமாக சும்மா இருக்கேன் சார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு ஒன்றும் நடக்கலை, கடனுடைய அளவு தான் பல மடங்கு பெருகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கேன், பேங்க் ஆக்ஷன், பேங்க்கில் ஓடி கட்ட முடியல, பேங்க் லோன் கட்ட முடியல, கார் லோன் கட்ட முடியல, வீட்டு லோன் கட்ட முடியல, எல்லா வகையிலும் கடன் அதிகமாக பெற்றவர்கள் இந்த விருச்சிகராசி. அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகும், கவலையப்படாதீங்க. ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, இவ்வளோ பிரச்சனை எப்படி சார் தீர்க்க போகிறோன்னு தெரியல, பிரச்சனை எப்படி வந்துச்சு, இவ்வளோ பிரச்சனை நேரம் சரியில்லாமல் வந்துச்சு. அப்போ நேரம் சரியாகும்போது என்ன ஆகும், அதே பிரச்சனை நிவர்த்தி ஆகும். உங்களுடைய சுயஜாதத்தை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சில முடிவுகள் எடுக்கிறது, சில தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த சனி பகவான் வரும்போது நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் வெற்றி கிடைக்கும். அதனால் சின்ன சின்ன கோவில் வழிபாடு, சின்ன சின்ன தெய்வ வழிபாடு, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். நிறைய விருச்சிகராசி என்பது கேது திசை, சனி திசை, புதன் திசை, மேஜராக பார்த்தீங்கன்னா புதன் திசையிலேருந்து சுக்கிர திசை வரைக்கும் சொல்லலாம், நிறைய பாதிப்புகளை அடைந்தவர்கள். அதுவும் கேது திசைலாம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் ஒன்றுமே கிடையாது சார், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட உங்களுடைய கடனுடைய அளவு, விரக்தி, வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்ற நிலை மாறவே மாறலை. அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதேமாதிரி படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, நீங்கள் நினச்ச விஷயங்களை படிக்க முடியல. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புக்காக நிறைய முயற்சி பிடிப்பீங்க, அதெல்லாம் நடக்கலை. நான் ட்ரை பண்ணேன் சார், இதுக்காக உட்காந்து எக்ஸாம் எழுதுறேன், 2 மார்க்கில் போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு சொன்னவங்க நிறைய பேர். அதேமாதிரி வெளிநாடு போகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறேன், எந்த எக்ஸாம் எழுதும் ஜெயிக்க முடியல, போட்டித் தேர்வுகள் ஜெயிக்க முடியாத ஒரு நிலை விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம், அரசாங்கத்தில் பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க, அவங்களாம் கண்டிப்பாக போய் திருப்பி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ணுங்கள். மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய தருணம் அது. இல்லை சார் பிபிக்கு சாப்பிட்றேன், சுகருக்கு சாப்பிட்றேன், நீங்கள் எது வேணால் மாத்திரை எடுத்துங்க, ரெகுலராக சாப்பிட்றீங்க, டாக்டர் சொல்லிட்டார் சார் நீங்கள் ரெகுலராக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு திருப்பி ஒரு செக்அப் போங்க, டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துலேருந்து
உங்களுடைய மாத்திரையுடைய அளவு குறையும், மருத்துவ செலவுடைய அளவு குறையும். அதை செய்து கொள்வது சிறப்பு. நிறைய விருச்சிக ராசிக்குமே அதனால தான் அதிகமாக பாதிக்கப்படுறீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு அப்படியே நீங்கள் செஞ்சுட்டே வரீங்க, தப்பு இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்க தப்பு இல்லை. ஆனால் அளவு முடிஞ்சோடனே நிப்பாட்டிடணும். நம்ம தான் ஒரு ரொட்டீனுக்கு வந்துட்டுமே அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பது. அதனால் அதை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சனி பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது. அதனால் இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த காலகட்டத்தை தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வரும். வேலை வாய்ப்பில் நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வரவுகள் உண்டு. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இம்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் மெடிக்கல், முக்கியமாக உணவுத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய கஷ்டப்பட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனத்தை தேடி உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக ஒரு விமோச்சனம் கிடைத்தே தீரும். அதே போல் விருச்சிக ராசியாக இருக்கீங்க, ஃபாரின் ட்ரை பண்ணியிருப்பீங்க, தலைகள் நின்று பார்த்துருப்பீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. எங்கே அப்ளை பண்ணாலும் வரல சார், நான் கடன் பிரச்சனைக்கு தீர்க்கலாம்னு நினச்சி ட்ரை பண்ணால் கிடைக்கல. சரி, ஃபாரினில் போய் வேலை பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாம்னு ட்ரை பண்ண கிடைக்கல. என்கிட்ட எல்லா நாலேஜ் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் தடங்களாகிட்டே இருக்குது. தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி கொண்டு இருக்குது. மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பல விதமான நெருக்கடியிலிருந்து நிவர்த்தி, தொழிலில் வெற்றி, தொழிலில் வருமானம், கடன் பிரச்சனைக்கு தீர்வு, உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி, ஆறுதல், கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம், திருமணம் போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் வரக்கூடிய சனி பயிற்சியிலேருந்து நடக்கப்போகுது. தயாராக இருங்க, அதற்கான முயற்சிகளை அதிகமாக பண்ணுங்க. ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் நொந்து போயிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்க போகுது வாழ்க்கையில் அப்படின்னு கவலையோடு இருக்கீங்க. அந்த கவலையிலேருந்து முதல்ல வெளில வந்துட்டீங்கன்னாவே வெற்றி உறுதி. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.